அருமையான பேதுருவினுடைய பிரசங்கம் எப்படி குடும்ப வாழ்க்கையில் வெற்றி பெறதுன்னு சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, போதனையின்றி நடக்கையினாலே அவிசுவாசியாக இருக்கிற கணவனை எப்படி ஆதாயப்படுத்துறதுன்னு அப்படியே சொல்கிறார். போதனை இன்றி, வாய் திறந்து உபதேசம் பண்ணாதேன்றாரு. அப்புறம் எப்படி தாங்க அவரை ரட்சிக்கிறது? இவங்க உபதேசம் பண்ணுறது இல்லாமல் புருஷனை பற்றி ஊரெலாம் எழுதி வேற போடுறது. இந்த ஆளுக்கு இருக்கிற பிசாசை விரட்டுங்க. அச்சடார் போதனை பண்ணாத, போதனையின்றி நடக்கையினாலே விலையுறந்த ஆபரணங்கள், மயிரை பின்னுதல், விலையுறந்த வஸ்திரம், இதனால நீ கணவன் ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியாது அப்படி நினைக்கிறாங்க. பாருங்க, ஜனங்க வந்து என்ன நினைக்கிறாங்க, நல்ல நகை நட்டெல்லாம் போட்டு அது இதெல்லாம் மேக்கப்பெல்லாம் போட்டு சிகை அலங்காரம்லாம் பண்ணி விலையுறந்த ஆடையெல்லாம் வாங்கி ஸ்டைலாக உடுத்துனா நமக்கு புருஷன் நம்ம பின்னாடியே பேசாமல் வருவான் அப்படின்னு பேதுரு சொல்றாரு, வரமாட்டான். அப்படி ஆதாயப்படுத்த முடியாதுன்றார். அடுத்த வசனத்தில் சொல்றாரு, அது வேணா, இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமாகிய சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியே கர்த்தருடைய பார்வையில் விலையேற பெற்றதாக இருக்கிறது. ஏமா சிகை அலங்காரம் இருக்கட்டும், மேக்கப் அப்புறம் இருக்கட்டும், இந்த மேக்கப்பால், சிகை அலங்காரத்தால், கோல்டு ஆபரணங்களால், விலையுறந்த வஸ்திரங்களால் கணவனை ஆதாயப்படுத்த முடியாது. எப்படி ஆதாயப்படுத்த முடியும்? இருதயத்தில் மறைந்திருக்கிற குணத்தின் மூலமாக.